தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் மற்றும் அமைச்சு பணியாளர்கள் என பல்வேறு நிலைகளில் இதுவரை இல்லாத அளவில் 2174 பணி நியமன ஆணைகள் ஏற்கனவே வழங்கப்பட்ட நிலையில் இன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 126 இளநிலை உதவியாளர்கள் மற்றும் 96 தடச்சர்கள் என மொத்தம் 222 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கால்நடை பண்ணையில் அதிநவீன உறைவிந்து வங்கி கட்டிடம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இணை இயக்குநர் அலுவலக கட்டிடம், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கால்நடை மருத்துவமனை, நீலகிரி, திருவாரூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் 4 கால்நடை மருந்தக கட்டிடங்கள், மேலும் தூத்துக்குடி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் 2 கால்நடை பெருக்கம் தீவன அபிவிருத்தி கட்டிடங்கள், ராணிப்பேட்டை மாவட்டம் கனியனூரில் சிறப்பு கால்நடை மருத்துவ வளாக கட்டடம், திருவள்ளூர் மாவட்டம் பண்டிகாவனூர், சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஆகிய இடங்களில் ஒருங்கிணைந்த பண்ணைகள் என மொத்தம் ரூபாய் 16 கோடியே 88 லட்சம் மதிப்பீட்டில் 12 கட்டிடங்கள் திறந்து வைக்கப்படுகிறது. இத்துடன் 31 இடங்களில் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணைகள் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கத்தில் நவீன ஒருங்கிணைந்த இறைச்சி உற்பத்தி மற்றும் இறைச்சி பதப்படுத்தும் வளாகம் என மொத்தம் ரூபாய் 118 கோடியே 42 லட்சம் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டப்படுகிறது. புதிய பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டமைக்கும் மேற்கண்ட கட்டமைப்புகளை திறந்து வைத்ததற்கும் அடிக்கல் நாட்டியமைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.